நித்யானந்தம். இப்போ நீங்கள் இன்ஷாட் ஓப்பன் பண்ணிங்கன்னா எடுத்தோன்னே இப்படி ஒரு 3 ஆப்ஷன் காமிக்கும். இதில் முதல்ல வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் என்னென்னா ஏற்கனவே எடிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது. இதை பற்றி அப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ, ஃபோட்டோ, ஆல்னு காமிக்கும். இப்போ நீங்கள் வீடியோ மட்டும் நீங்கள் எடிட் பண்ணோம்னா வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறேன்னா ஃபோட்டோங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோவெல்லாம் அப்படி ஓகே கொடுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம வந்து வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபோட்டோக்கு போவோம். ஏன்னா இப்போ சுவாமிஜியோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஃபோட்டோ இருக்கும். அதை ஒன்றா சேர்த்து ஒரு மியூசிக் போட்டு நான் வீடியோ பண்ண போகிறேன்னா அந்த ஃபோட்டோங்கிற ஆப்ஷனில் போய் ஃபோட்டோவெல்லாம் கிளிக் பண்ணி நம்ம வீடியோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஜாயின் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது கேலரிக்குள்ளே நம்ம ஆல்ரெடி அதுக்கான சோர்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். அந்த வீடியோ சோர்ஸை வச்சுருப்போம். அது நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் எடிட் பண்ண போகிறேன்னா அந்த வீடியோ மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 4-5 வீடியோவை மொத்தமாக சேர்த்து ஜாயின் பண்ணி நான் வீடியோ பண்ண போகிறேன்னா அப்போ எது வேணுமோ 1 2 3 4 5 6 எவ்வளோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வரிசையில் வேணுமோ 1 2 3ன்னு எந்த வரிசையில் வேணுமோ அந்த வரிசையில் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி மாறிட்டால் கூட நம்ம எடிட்டிங்கில் திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 2 3ங்கில் பிளேஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் இப்போ நீங்கள் தெரியாமல் ஏதோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதே இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போயிடும். பாருங்கள், திருப்பி டச் பண்ணோன்னா போயிடுது. அதை டச் பண்ணிங்கன்னா போயிடும். நான் இது இந்த 3ஐயும் நான் இப்போ ஓகே கொடுத்து நீங்கள் இப்போ இது 3ஐயும் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா இப்போ 1 2 3 4ன்னு நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணி எடிட்டிங்கில் கொண்டு போகிறீங்க. ஆனால் நீங்கள் எடிட்டிங் ஆப்பில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே நீங்கள் வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். அதாவது 5 நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு 1 நிமிஷம் மட்டும் போதும்னா இங்கேயே அந்த 1 நிமிஷத்தை கட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்க. இதில் எனக்கு குறிப்பிட்ட பார்ட்டு மட்டும் போதும்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் வந்து கத்திரிக்கோள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்கோள் சிம்பிள் இருக்கும். அதை ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இதில் எந்த பார்ட் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த இப்போ எனக்கு 2வது நிமிஷத்துலேருந்து மட்டும் வேணும்னா இதை தள்ளி 2வது நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணி எது வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் எங்கே வேணுமோ அதை இங்கே வச்சிடணும். அது மாதிரி எண்டிங்க்கு எந்த இடத்துல எண்டிங் வேணுமோ அதை நீங்கள் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். முன்னாடி பின்னாடி ஸ்டார்டிங்கு எண்டிங் ரெண்டையும் நம்ம மூவ் பண்ணி எதில் வேணுமோ அதில் வச்சு இங்கேயே வேணால் எடிட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இல்லை எடிட்டிங் ஆப்புக்குள்ளேயும் கொண்டு போய் கட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இது நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக வைக்கணுமோ வச்சுட்டு நீங்கள் டிக் பட்டனை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். வந்துட்டு டிக் பட்டன் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது மட்டும் வந்துடும். இப்போ நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ் எடிட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் இந்த இடத்துலையே அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி கூட நீங்கள் கொண்டு போயிடலாம். வேணுங்கிற வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோலாம் எடிட்டிங் ஆப்புக்குள்ளே வந்துடும், இன்ஷாட்டில் வந்துடும். இப்போ இது ப்ளே பட்டன் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி நம்ம எதுலேருந்து எது வரை நமக்கு வேணுமோ அப்படிங்கிறத நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு கவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ப்ளே ஆக கீழே கவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். முழுசாக நீங்கள் ப்ளே பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸ்டார்டிங்.
இது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சைஸ் வரும். நீங்கள் எந்த சைஸில் எடிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பாருங்கள், இன்ஸ்டாவோட சிம்பிள் போட்டிருக்கு. ரீல்ஸு, யூடியூப் ரீல்ஸோட சைஸ் போட்டிருக்கு. டிக்டாக்கோட சைஸ் எல்லாம் போட்டிருக்கு. இப்போ நம்ம ரீல்ஸ் பண்ணுறா இருந்தால் அந்த ரீல்ஸ்க்கான சைஸை ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை நான் நார்மல் வீடியோவாக கட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபிட்டிங்கிறது இதுவே ஓகேவாக தான் இருக்கும். இல்லை இன்ஸ்டாகிராமுக்குன்னா இன்ஸ்டாகிராமுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது. ஸோ எந்த சைஸ் வேணுங்கிறத முதல்ல நீங்கள் கிளிக் பண்ணிட்டு தான் எடிட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு நார்மல் வீடியோவை எடிட் பண்ணுறத பார்ப்போம். அதுக்கப்புறம் ரீல்ஸுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை முடிச்சுட்டு அப்புறம் ரீல்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த பேசிக் தெரிஞ்சால் நீங்கள் ரீல்ஸ் நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேலரிக்குள்ளேருந்து வீடியோ எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே ப்ளே பண்ணி பார்த்தா இது ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வரையும் கட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ப்ளே பண்ணுறது மூலமாக பார்த்துக்கலாம். கீழே செகண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அந்த செகண்டே நீங்கள் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு எனக்கு இப்போ இதோட போதும்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணணும். வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஸ்ப்ளிட் அப்படி கொடுத்தாலே எந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்டாப் பண்ணி இந்த வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து கட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ப்ளிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கும். அதை ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டா அதுவே கட் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஒயிட் கலர் மார்க், பெரிய மார்க்காக இருக்கும். வீடியோ மூவ் ஆனாலும் அது மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கும். நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிங்களோ அந்த இடத்துல அந்த மார்க் அப்படியே நிற்கும். நீங்கள் அப்போ அந்த ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த மார்க்குக்கு நேராக கட் பண்ணிடும். ஓகேங்களா? அடுத்து